இவங்களை நம்பி ஓட்டு போட மாற்றம் தேவை. என்ன மாற்றம்? மையத்தை எரிப்பது சரி அப்படி சொன்ன மாற்றமா, அல்லது சதுரா குண்ட வச்சா? நம்ம எல்லாரும் என்ன வேதனைப்பட்டோம். ஜமாத் இஸ்லாம் முன்னாள் தலைவர் ஹஜ்ஜுல் அக்பர், அந்த மனுஷன் ஒரு புனிதமான மனுஷன். அவரை கொண்டு போய் என்ன பாடுறப்பா படுத்தினானோ? என்ன சதுரான தெரியுமா அவருக்கு? சாபி அது மாதிரி எத்தனை பேர் ஏன் நம்மளையும் கொண்டு போய் போட்டாங்க, ஆசாத் சாலை கொண்டு போட்டாங்க, ஹிஜாஸ் இஸ்முல்லா கொண்டு போய் போட்டாங்க, எத்தனை பேரை போட்டாங்க. யார் நான் வாழ்நாளே சஹரான கண்டதும் இல்லை, சஹரான் பயான கேட்டதும் இல்லை, அவனை போன்ல கூட காய்ச்சது கிடையாது. அந்த இப்ராஹிம் ஹாஜியார் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் மகன் ஒரு வியாபாரி, நான் ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் என்னோட காய்ச்சிக்கிறான். அவன் எங்க அலாவுதீன் கோஸ்கர் மகளை 10 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் முடிச்சான். நான் தான் சாட்சி, அதாவது கல்யாணத்துக்கு சாட்சி. மினிஸ்டர் மாதிரி போனா எல்லாரும் சாட்சி கையொப்பம் போடுறது, நாள் பார்த்தா போடுறது. 10 வருஷத்துக்கு முந்தி ஷாஜாங்களை நமக்கு தெரியுமா அவன் கொண்டு வைப்பான். 10 வருஷத்துக்கு முந்தி தெரியுமா வச்சு போட்டு போயிட்டான். அதுக்கு கொண்டு போய் நம்மளை கொண்டு போட்டாங்க. அன்பு சகோதரர்களே, இவ்வளவு கஷ்டம் இந்த சதனால நமக்கு கிடைச்சது. வீடுகள்ல கத்தி வைக்கலாது, நாயை கொண்டு வந்து விட்ட செக் பண்றான். மௌலைமார் வந்து குரான் ஓதிட்டு அரபு புத்தகங்களை வச்சா அள்ளிக்கிட்டு போறான். வந்து பையன் ஒளிச்சு வச்சாங்க குரான புத்தகத்தை எல்லாம். பெரிய அருவாக்கத்தை இருந்தா அதையும் தூக்கிட்டு போறாங்க. வீட்டுல வைக்கலாது, முஸ்லீம்ல இருந்து அருவாக்கத்துக்கு ஆபத்து. இப்படியான கஷ்டம் நமக்கு நடந்த அந்த நேரத்தில் சஜித் என்ன பேசினாரு? நியாயமா செய்யுங்கோ, அநியாயம் செய்யாதீங்கோ, ஹிஜாஸ் இஸ்முல்லா விடுங்கோ. அனுரை என்ன பேசினார் தெரியுமா? மாற்றம் தேவையான ஆக்கள் கொஞ்சம் கேட்கணும் கட்டாயம். இதுல இல்லாட்டியும் பரவாயில்ல, வீடியோல போகும் தானே, கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன பேசினார் தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்களின் கருப்பையில் தான் இந்த பயங்கரவாதி சஹரான் போன்றவர்கள் உருவாகிறார்கள். எனவே இந்த கருப்பையில் இருந்து இது உருவாகின்ற பொழுது இந்த முஸ்லிம் தலைமைகள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். முஸ்லிம்களோட கருப்பைங்க தான் அந்த சஹரான் போன்ற பயங்கரவாதிகள் உருவாகிறாங்க. முஸ்லிம் தாய்மார்கள் கருப்பு எவ்வளவு பெரிய அநியாயம். சஹரான் ஒரு மௌலவியும் இல்லை, அறகுறை கேஸ். அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து செய்த அவ்வளவு பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம் எல்லாம், லண்டன், ஆஸ்திரேலியா, அங்கங்க இந்த இப்ராஹிம் ஆச்சாரமானும் நல்லா படிச்சோம், டொப்புக்கு படிச்சாங்க, இங்கிலீஷ் எல்லாம் பறக்க பேசுவாங்க. இந்த மாதிரி கேஸ் தான் அனுரைக்கு பின்னால தெரியும். இந்த கூட படிச்ச கேஸ், பெரிய விளக்கம், வைரம், மற்றவன் நல்லா இருக்கிற பிடிக்கிற இல்ல, பொறாம, தன்னை தாய் தகப்பனை சரியா பார்க்கற இல்ல, சொந்த உறவுகள் கொண்டாடுற இல்ல, பார்த்தா இஸ்லாம் ஆனா வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல. அவங்க தான் அனுரையை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அனுரோட மாற்றத்தை கொண்டு வராக்கள் அவங்க கொஞ்சம் அனுரோட பழைய வரலாறு பார்க்கணும். 30 வருஷத்துக்கு உள்ள வரலாறு, ஜெயிப்பிட வரலாறு பார்க்கணும், கடந்த 4 வருஷம் வரலாறு பார்க்கணும். அவங்க பேசுறதுல உண்மையா? கல்லணை பிடிப்பாராம். எங்க பிடிக்க போறாரு? ஜனாதிபதி வந்துதான் பிடிப்பாங்களாம். அடே ஊத்தி கொஞ்சம் பயில கொண்டு தருவீங்க, கொண்டு வந்து மேடையில் அடுக்கினார். 1 வருஷத்துக்கு முந்தி, இந்த 1 வருஷமா தான் நான் பாக்குறேன் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி உள்ள போட்டுவானுங்களான்னு. இதுவரைக்கும் யாரையும் பிடிச்சு போடல. ஏன்? களவு இருந்தா உண்மையா இருந்தா பிடிச்சு போடும். ஏன்னா நாட்டில் போலீஸ் இருக்குது, சிஐடி இருக்குது, பிரைபரி இருக்குது, அதே மாதிரி சிசிடி இருக்குது, சாதாரண போலீஸ் இருக்குது, எங்கேயுமே போடலாம் தானே. விசாரணை செய்யாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், இதை விசாரிக்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி கோர்ட்ஸ்ல போய் சொல்லலாம், நான் பயில கொடுத்தேன் விசாரிக்க மாட்டேங்காண்டு. அப்படித்தானே செய்தாங்க. கெகலிய ரம்புக்கலைக்கு எதிராக எங்கி போட்டாங்க சாதாரண மக்கள் போயிட்டு எங்கேயோ போய் போட்டுச்சு, ஒன்னும் விசாரிக்கல சிஐடி. ஏன்னா ரணில் விக்ரமசிங்க அனுமதியோட அமைச்சரவையில் நடந்த களவு, எத்தனை உயிரை பலி எடுத்த களவு, அந்த களவை 1000 எத்தனை மில்லியன் ஊசிக்குள்ள கேன்சர் ஊசிக்குள்ள தண்ணியை போட்டு அடிச்சு ஆக்களெல்லாம் 6 மாசத்துல மூத்தா போறாங்க, 6 நாள்ல மூத்தாக்கி விட்டாங்க. ஏன்? இன்ஜெக்ஷன் நினைச்சு அடிச்சேதான் அங்க ஆக்கெல்லாம் மூத்து. பிறகு விசாரிச்சு பார்த்தா தான் இது இன்ஜெக்ஷன் இந்தியாவில இருந்து கொண்டு வரையில கொலண்டாவில எங்கேயோ ஒரு ஃபேக்டரிக்குள்ள தண்ணியை போட்டு அடிச்சு கேபினெட்ல போட்டுக்காங்க. இந்தியாவில இருந்து அவசரமா கொண்டு வரோம், டெண்டர் கால் பண்ணா மக்கள்லாம் செத்துருவாங்க, அவசரமா வேணும்னு கொண்டு வந்து பொய்ய போட்டு எத்தனையோ கோடி கொள்ள அடிச்சு இந்த ரணில் கவர்மெண்ட் அநியாயம். இந்த களவு பிடிக்கிற அனுரமாத்தியாவோ
அவங்களோட ஜேபியில் உள்ள 28 பேரோ அது இருக்கிற 3 எம்பிமாரோ போய் போலீஸ்ல முறைப்பாடு செய்யல. உண்மையா இறக்கமா இருந்தா பாவம் மக்கள் எல்லாம் செத்து போயிட்டு மொத்தா போயிட்டு போலீஸ்ல சொல்லத்தானே வேணும், புடிச்சு கொடுக்கத்தானே வேணும். போவே இல்லை. யார் போனது? சாதாரண மக்கள், சாதாரண என்ஜிஓக்கள் போய் முறையீடு செய்தும் விசாரிக்கல ரயில்வே கவர்மெண்ட். அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆர்ப்பாட்டம் பண்ணா, மீடியால பேசினான், பிரஸ் கான்பரன்ஸ் வச்சான். அதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு விஷயம் போய் அந்த அமைச்சரையே ஜெயில கொண்டு போட்டான். எத்தனையோ நாள் கிடந்தான் ஜெயில அரசாங்கம் இருக்கும்போது. செய்யறது சாதாரண மக்கள். இவ்வளவு பயில உண்மை இருந்தா என்ன பாப்பா இவ்வளவு காலம் 1 வருஷத்துக்கு மேல இந்த பயில கொண்டு வந்துறீங்க, ஒருத்தர கூட பிடிச்சு போடல, எந்த கேஸ பிடிச்சு போடல. அண்மையில இன்னொரு பெரிய கதவு நடந்துச்சு, இ விசா. அதுவும் நடிகை கவர்மெண்ட் 54,000 கோடி. நம்ம சனத்துக்கு மீன் பிடிக்கிறார்களுக்கு மீன் இல்ல, சாப்பாடு இல்ல, விவசாயிகளுக்கு சாப்பாடு இல்ல, நுழைச்சொலையில விவசாயம் செய்யறார்கள் கஷ்டம், சாதாரண 3 நேரம் சாப்பிடுறாங்க, 2 நேரம் திங்கிறான். இந்த கஷ்டமான காலத்துல அடி என்ன இவ்வளவு அடி, சின்ன அடியும் இல்லை. 54,000 கோடி. 54,000 கோடியில எவ்வளவு காசு பைசல் மச்சான் என்ன இல்லமா அவ்வளவு பெரிய காசு அடிச்சான் கொள்ள. இதை சரி போய் ஜேபி பிடிச்சு கூட, அனுரமாத்தா போய் பிடிச்சு கூட பிடிக்கல. பார்லிமெண்ட்ல பேசவும் இல்லப்பா. ஏன் அந்த களவெடுத்த மினிஸ்டரோட ஒரு ரகசிய உறவு இருக்கு. இல்லாட்டி அவங்க பேசிக்கிறீங்க, புடிச்சு கொடுத்திருக்கீங்க, வழக்கு போட்டிருக்கீங்க, ஒன்றும் செய்யல. யார் போட்டது வழக்கு? யார் போட்டது? ரவுஃப் ஹக்கீம் மினிஸ்டர், சுமந்திரன், சம்பிக ரணவக்கு. இந்த 3 பேரும் போய்தான் போலீஸ்ல என்ட்ரி போட்டு கோர்ட்ல போயிட்டு சொன்னாங்க, பெரிய களவு இது, 54,000 கோடி, இதை நிப்பாட்டுங்க, இல்லையா இந்த காசு அநியாயமா இந்த மக்களோட காசு நாசமா போகும்னு சொல்ல பயப்படாம கோர்ட் ஆர்டர் கொடுத்து தற்காலிகமா நிப்பாட்டுது. இப்படி கோர்ட் ஆர்டர் கொடுக்குற பெரிய விஷயம். பயப்படாம கொடுத்தாங்க, கொடுத்து போட்டு இப்ப 1 மாசமா அந்த கொண்டோலரிக்கான பாஸ்போர்ட் அவன் பெரிய கல்ல, அவர் ஒன்றுமே செய்யல. இந்த தீர்ப்பு கொடுத்ததால நாட்டின் பெரிய லொஸ்ட் மாதிரி காட்டினார். இந்த மாசம் போயிட்டு 3 பேரும் கோர்ட்ஸ்ல போய் சொன்னோன்னே இப்ப அவருக்கு எதிராக கோட்டம் மதிக்கல என்று போட்டிங்க. 4-5 வருஷம் நல்ல உள்ள போக வேண்டிய வரும் அவருக்கு. ஏன் கோர்ட் அவமதிச்ச குற்றத்தில். எனவே இப்படியான களவுகளை புடிச்சு கொடுக்கறதுதான் நல்ல விஷயம் நாட்டுக்கு. இதெல்லாம் அந்த மாற்றம் கொண்டு வர அனுரை புடிச்சு கொடுக்கல, அல்லது என்பிபி புடிச்சு கொடுக்கல, அல்லது ஜேவிபி புடிச்சு கொடுக்கல. இவங்க வந்துதான் களவு பிடிப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நாங்கள் வந்தால் பென்ஷனை நிறுத்துவோம். என்ன பென்ஷன்? ஒரு எம்பிக்கு இப்ப எலியாஸ் டாக்டருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்குது? 19,000 ரூபாய் கிடைக்கும், 19,000-20,000 ரூபாய் கிடைக்கும். மூத்தா போயிட்டா நல்லா சொர்க்கத்தை கொடுக்கணும். எனவே ஒரு எம்பிக்கு 19,000-20,000 தான் கிடைக்கும். நவ எம்பிக்கு இல்ல, 2 வருஷத்துல விட்டுட்டாரு. 19,000 5 வருஷம் தான் கிடைக்கும். அதை நிப்பாட்டுறது பெரிய ஒரு பேசுமே வந்து எம்பி மாற பேச நிப்பாட்டு நல்லோம். அடே உங்களோட கட்சியில உள்ள 40 எம்பிமார் பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கப்பா. 40 எம்பிமார் ஜேவிபி எம்பிமார் பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க முதல்ல அதை நிப்பாட்டுங்க, எங்களுக்கு வேண்டாம் பென்ஷன் எழுதி கொடுங்க. அதை செய்யல. அதே மாதிரிதான் வாகன பெர்மிட் எம்பிமாருக்கு கொடுப்பதை நாங்கள் நிறுத்துவோம். இதெல்லாம் அந்த மக்களை கவர்ற வார்த்தைகள். இதுவரை காலமும் கொடுத்த வாகன பெர்மிட் எல்லாமே ஜேவிபி எடுத்துக்கிறாங்க, ஜேவிபி எம்பிமார் எடுத்துக்கிறாங்க. சஜித் எடுக்கிறது, ஜேவிபி எடுத்து பெருமை எடுக்கிறது, சில ஆட்கள் எடுத்தில்ல. ஆனா ஜேவிபி எல்லா வாகனமும் எல்லாருக்கும் முதல் போய் எடுத்துறாங்க. அப்ப நீ வந்தா தான் நிப்பாட்டலேண்டா இதை நம்பிக்கிட்டு நம்மளோட ஒரு கூட்டம் மாற்றம் 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 விசர் பிடிச்ச மாதிரி கடைசி கொண்டு போய் 2 வருஷத்துல நாட்டை நாசமாக்கினா கோட்டா இவர்கிட்ட கொடுத்து 6 மாசத்திலே தொலைஞ்சு போயிடும் எல்லாம் டபலா. ஏன் இவரை மட்டும்தானே நமக்கு தெரியுது, வேற யாரையா தெரியுதா நமக்கு? இவரை மட்டும்தான் வாங்குது. 2-3 பேர் தொப்பியை போட்டு நிற்கிறாங்க தெரிஞ்சாங்க. யாரப்பா மினிஸ்டர் வர போறான், யாரு பார்லிமெண்ட்டுக்கு வர போறான், யாரு பின்னால வர போறான்? ஒரு பிரச்சனை வந்தா யார்கிட்ட போய் சொல்றது? இப்ப கல்பிட்டி ஆகல தாய் மந்திரிக்க ஓடுவாங்க, இந்த பண்ணாருக்கு பிரச்சனை அழிக்காண்ட ஓடுவாங்க, மொய்யம் பிச்சைட்ட ஓடுவாங்க, அல்லது நம்மள யார்கிட்டயாவது ஓடுவாங்க. அவர் வந்தா பெண்கள் நிக்கிறீங்களே, அவரைத்தான் வெள்ள வைக்கணும்னு ஓடி ஓடி உழைக்கிறீங்களே. நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தா கோட்டாட்டை யாரும் போய் நிமிர்ந்து நின்று பேச முடியாமல் இருந்தது போல இந்த மக்களுக்காக, ஒரு அபிவிருத்திக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு டிரான்ஸ்பருக்காக, அல்லது நாட்டுடைய நலனுக்காக, அல்லது நாட்டில் செய்த மக்களுக்கு செய்த அநியாயங்களுக்கு எதிராக யாரும் போய் சந்திக்க போறீங்க? யார்கிட்ட போய் பேச போறீங்க? அதுதான் தலைமைகளை அழிக்கணும், தலைமைகளை இல்லாமக்கணும். ஏன் தம்புளையில் அடிச்சோடனே நாங்க ஓடி போறோம்,
பார்லிமெண்ட்ல கத்துறோம், அதுக்கு மேல அடிச்சோடனே ஓடி போறோம். ஞானசாரத்திற்கு எதிராக வழக்கு போட்டு இன்னும் வழக்கு, இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு வழக்கு இருக்கு, அவருக்கு எதிராக போட்ட வழக்கு. எல்லா அநியாயங்கள் நடந்த பொழுதும் தட்டி கேட்பது தவறா? மையத்தை எரித்த பொழுது சிறையிலிருந்து வெளியே வந்து பேசுவது தவறா? 1,00,000 அகதிகள் வந்த பொழுது அவர்களை கொண்டு போய் வில்பத்தை அளிக்கிறேன் என்று பொய் குற்றச்சாட்டு சொன்னது இல்லை. என்ன வேண்டுமென்றால் செய்யுங்கள் என்று போய் தைரியமாக அந்த மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றுவதற்கான சவாலை ஏற்றது தவறா? அல்லது இந்த பிரதேசங்களிலே 30 வருஷமாக எம்பி இல்லாத பொழுது ஒரு கட்சியாக சோதர் நௌரி அவர்களை தேசிய பட்டியலூடாக கொடுத்தது தவறா? 32 வருஷமாக எம்பி இல்லாமல் இருந்த பொழுது 2 தேசிய கட்சிகளும் அதை செய்யாத பொழுது எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த சின்ன கட்சிகள் முன்வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்ததை தவறா? அல்லது அந்தாபுரத்திலே 70 வருஷமாக ஒரு எம்பி இல்லாமல் இருந்த பொழுது அங்கே ஒரு எம்பியை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த சின்ன கட்சியை முயற்சி செய்ததை தவறா? என்ன தவறு? அமைச்சரவையில் சதுராண்டு பிரச்சனை வந்தபொழுது எல்லா முஸ்லிம் அமைச்சர்களும் எழுந்து போய் நின்று அமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோமே, அது தவறா? அனுர பாராளுமன்றத்திலே பெண் முஸ்லிம் என்புடைய கருக்குள்ளே பயங்கரவாதம் வளர்கிறது என்று பேசிய பொழுது அதுக்கு எதிராக பேச தவறா? மையத்தை எரித்த பொழுது பாதை பாதையாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கல் போட்டு அதுக்கு எதிராக உலகமெல்லாம் பேசி அதை தவறு என்று சுட்டிக்காட்டி இன்று ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியும் அரசாங்கமும் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு போராட்டங்களை செய்ததை தவறா? எங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும், எங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். ஏன் அந்த 28 பேரும் அனுரையும் சேர்ந்து இந்த நாட்டை பொறுப்படுத்தும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நிறைய நேரம் நான் பேச விரும்பவில்லை. அனுர என்ற காய்ச்சல் குடித்தவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கோட்டா காய்ச்சலுடைய வலியை நாங்கள் உணர்ந்தோம், இந்த நாடு உணர்ந்தது. அதே வலி மீண்டும் இந்த நாட்டுக்குள் வந்து அதைவிட ஆபத்தான ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்து சொல்லுகின்ற பொய்களை சற்று திரும்பி பாருங்கள். 4 வருட கால அவர்களுடைய செயல்பாட்டை பாருங்கள், அதன் பிறகு கடந்த கால 30 வருஷ செயல்பாட்டை பாருங்கள். பார்த்துவிட்டு சிந்தியுங்கள். வாக்குகளை அநியாயமாக ஆக்கிவிடாதீர்கள். அவசர புத்தி இந்த சமூகத்துக்கு இருக்கிறது, அவசர புத்தி. எனவே நாங்கள் அவ்வாறு அல்ல. அனுபவம், அரசியலிலே அனுபவம். 10-25 வருஷமாக இந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் ஓரளவு இந்த சமூகத்தின் நலனை, சமூகத்தின் எதிர்காலத்தை, நாட்டுடைய நலனை, நாட்டின் எதிர்காலத்தை பார்த்துத்தான் இந்த கட்சிகள் முடிவெடுத்து சஜித் பிரேமதாச தான் சரியான தலைமை, சரியான ஆள், அவருடைய டீம் தான் சரியான டீம். முஜிபுர் ரஹ்மான் எவ்வளவு நல்ல மனுஷன், சஜிவேல் இருக்கார், எவ்வளவு கத்துறா சமூகத்துக்காக, எவ்வளவு யாரெல்லாம் உண்மையை பேசணும். அதே போல எத்தனை பேர் இந்த கட்சியில் இருக்கிறாங்க, அறிவுள்ளார், கபீர் ஹசீன், மறைக்கார், எல்லாரும் ஒரு நல்ல டீம் இருக்கு. இவங்களை எல்லாம் அழிச்சு போட்டு அனுமதி கொடுக்க போறீங்களா? நல்லா உத்தரவு வேணாம் அந்த சமூகத்துக்கு. இந்த மௌலவி மையத்தை இருக்கிற எங்கேயாவது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பாரு, கண்டிக்கல ஒன்றுமில்ல வாப்பா. தேசிய பட்டியலுக்கான அந்த மனுஷன் கத்திக்கிட்டு இருந்தார். இப்ப எனக்கு பேசுறான் நான் எம்பசர் பதவிக்காக, தேசிய பட்டியலுக்காக நாங்க எங்கடா பாருங்க போன முறை சஜித் நெசலிஸ்ட் என்று சொல்ற நெசலிஸ்ட் தரையில் அதுக்காக நாங்க விட்டுட்டு ஓட எங்களுக்கு பாட்டிக்கு தர வேண்டிய ஹக்கு தரையில். அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சா எங்களுக்கு தர வேண்டியது தரையில், அமீர் அலிக்கு தரையில், கடைசி நாள் தான் அஸ்வராஜாரை பறித்து தந்தார், அது எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கு. அப்படி நாங்க அதுக்கு ஏமாந்து போராட்கள் இல்லை, நல்ல ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். இந்த புத்தளம் வைத்தியசாலை மட்டுமல்ல, மன்னார் வைத்தியசாலை, சிலாவுத்துறை வைத்தியசாலை, கல்பிட்டி வைத்தியசாலை, கல்முனை வைத்தியசாலை, பல வைத்தியசாலை, மன்னார் புத்தளம் பாதை, அதே போல எங்களுடைய உப்பு தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அதே மாதிரி பல வகையான விஷயங்கள், எங்க அருவக்காட்டு குப்பை பிரச்சனை, இப்படியான பல விஷயங்கள் நாங்கள் அவரோடு 10 தலைப்புகளிலே நூற்றுக்கணக்கான விஷயங்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். பகிரங்கமாக ஆயிரக்கணக்கான மத்தியிலே அக்ரிமெண்ட் செய்தோம். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படி யாராவது இன்னைக்கு அனுர காய்ச்சல் பிடிச்ச யாராவது போய் அனுரையோட நீ வந்தால் எமது சமூகத்தின் உரிமைகளை, தேவைகளை, பிரச்சனைகளை செய்வாயா என்று எங்கேயாவது போய் சைன் பண்ணிக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லையா? ஒரு சின்ன வியாபாரம் செய்தா இருந்தாலும், சகோதரர்கள் செய்தாலும் எழுத்து மூலமா வச்சுக் கொள்ளுங்க. செய்யலையா? சொல்ல இல்லையா? எழுத்து மூலமா கேள்வி இல்லையா? அப்படி இல்லையா? எனவே ஏதாவது எக்ரிமெண்டோட சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல.
நீங்க எல்லாம் ஏதோ அபூபக்கர் கலிஃபாவுடைய ஆட்சியை கொண்டு வர போறாரு பேசுறாரு. அடைய ஒரு வாழ்க்கையை பாருங்கடா வாப்பா, 40 பேர் பென்ஷன் எடுக்கிறான், அவர் வந்தா இல்லாம ஆக்குவேன். பெர்மிட் அவ்வளவு பேர் எடுத்துக்கிறான், 40 பேர் இல்ல நிறைய பேர் எடுத்துக்கிறான். பெர்மிட், வாகன பெர்மிட் 4-5 முறை பார்லிமெண்ட் இருந்தா 4 பெர்மிட். அவன் வந்தா நிப்பாட்டுவான். மையத்தை எரிக்கும் போது பேசுறான், எரிக்கிற சரிந்து வெற்றிக்கான ரிப்போர்ட் சரிந்து. சஹரான் செய்து அநியாயத்துக்கு பேசுறான். நம்மளோட பொம்பளை இருக்கிற கற்பப்பைக்குள்ளதான் பயங்கரவாதம் வளர்ந்தது. இப்படி பேசுறவன ஏதோ பெரிய ஒரு மாற்றம் கொண்டுக்காரான் கொண்டு வாங்க. நான் ரணிலை பத்தி பேசுறேன். ரணிலுக்கு ஓட்டு இல்லை, எனக்கு தெரியும். ஓட்டு இல்லை, சரியா? ஏன்னா அவருக்கு பின்னால தெரியும். நாக்களை பார்த்தா வழங்கும். கல்லன்று சொன்னா நம்மளால் கோய்க்க கூடாது. அதிகமான கல்லர்கள் ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறார். நான் இவரை சொல்லுறேன், சரியா? அதிகமான களவெடுத்தவர்கள், ஊழல் செய்தவர்கள், மையத்தை எரிப்பதற்கு எண்ணெய் ஊற்றிய கூட்டம் இன்னைக்கு ரணிலோடு நிற்கிறார். ரணில் விக்ரமசிங்கவால் வெல்ல முடியாது. போட்டி அனுரக்கும் சஜித்துக்கும் தான் இருக்கு. 3வது இடத்துல இருக்கார் ரணில். அதுல ரணிலுக்கு யாராவது போடுறீங்களா? அது அனுரைக்கு போடுற மாதிரி தான் போய் சேரும் கடைசியா. முதலாவது இருக்கிறாளுக்குரிய ஓட்ட கொண்டு போயிட்டு அனுரைக்கு போட்டா நாங்க தானே போட்டு போறோம். எம்பி ஆக்கணும் உள்ளால எல்லாரும் தானே இந்த ஓட்டு, நீ ஆசிர ஓட்டு, பாய்ஸ் மருகம் எல்லாம் சுக்கத்தை கொடுக்கணும், அவரோட ஓட்டு எல்லாம் சேர்ந்தானப்பா ஒரு எம்பி வந்தது இல்லையா? நீங்கள் போட்டிகளா இல்லையோ தெரியும். நீங்க போட்டிக்க மாட்டீங்க, அவங்க போட்டிக்க மாட்டாங்க, சரிதான். எனவே அவர் ஹெக்டர் போட்டிப்பார். எனவே அவ்வாறு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே பாப்பா ஒரு எம்பியை கொடுக்கணும். அந்த மனுஷன் போயிட்டாரு. 54,000 ஓட்டை கொண்டு போயிடுவாரா? சும்மா கேட்கிறேன், சொல்லுங்க. 54,000 ஓட்டு அங்க போயிட்டா, ரணிலுக்கு போயிட்டா போயிருக்காது. அதால இது மாதிரி தான் எல்லா ஊர்லயும் போன 100 பேரும் இந்த மாதிரி தான் ஆட்கள் போய்க்குது. பொக்கட்டு ஓட்டெல்லாம் கீழே போயிடுச்சு. எல்லாரும் போய் தேவியோட இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் அனுர காய்ச்சல் பிடிச்சது. இந்த காய்ச்சல் இருந்து அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும், ஒன்றுபடணும். ஒன்றுபட்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 21ஆம் தேதி இந்த நாட்டில் வாழ்ற 1000 வருஷம் முஸ்லிம்ஸா அந்த நாட்டில் வாழ்ந்து நல்ல பேரோடு வாழ்ந்திருக்கு. யுத்தம் செய்யல, போராடல, மன்னர்களாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், ஜனாதிபதிகளாக எல்லாரோடையும் சேர்ந்து ஆட்சி செய்ய சொல்ல. நாங்க வெறி பிடிச்சி பொறாம கொண்டு ஆட்சியை பிடிக்க, நாட்டை பிரிக்க, எங்களுக்கு ஒரு ஈழம் அல்லது எங்களுக்கு ஒரு தனி மாகாணம், மாவட்டம், தனியை இது வேணும் அப்படி போராட்டம் சௌகம் இல்லை. எங்களுக்கு ஆசை சிங்களாக்களோட சேர்ந்து வாழணும், தமிழர்களோட சேர்ந்து வாழணும், கத்தோலிக்கர்களோட சேர்ந்து வாழணும். நாங்க எங்களோட மார்க்கம் அதுதான் சொல்லுவோம், எல்லாரையும் மதிச்சு வாழ சொல்லுவோம். நாங்க எதையுமே நாங்க தனியை திங்க ஆசைப்பட்டாக்க. பக்கத்து வீட்டான் பசித்திருக்க வயிறு நிரம்ப சாப்பிடுறது என்ன சாமம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். சொல்லல அவங்க முஸ்லீமும் ஊடாயிருக்கணும்னு சொல்லி பக்கத்து வீட்டான் கொடுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் மனிதனுக்கு கொடுக்குறது, நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு விபச்சாரிக்கு சொர்க்கம் கிடைச்ச மார்க்கம் மார்க்கம். எனவே இது நல்ல மார்க்கம். இது அதை பின்பற்ற நாங்கள் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி இருக்குது, கலிஃபாக்களுடைய ஆட்சிகள் இருக்குது, வரலாறு இருக்குது. இந்த அடிப்படையில புத்தி சாதுரியமாக நாங்கள் ஒன்றுபட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லா தலைமைகளும் சிறுபான்மை தலைமைகள் ஒன்றுபட்டு இருக்கிறதால இதுல நியாயம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கு. இல்ல எல்லாரும் ஒன்றுபடுறாங்கன்னா அதுல அர்த்தம் ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லலாம். எனவே எல்லாரும் ஒன்றுபடுங்க, ஒன்றுபட்டு ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான எல்லாரும் சமண வாழ் ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடிய சஜித் பிரேமதாசாவுக்காக நாளை ஒரு நாள் இருக்குது. வீடு வீடா போங்கோ, சொல்லுங்கோ. மாற்று கட்சிக்காரர் யானை கட்சி, யானை இல்ல அவங்களோட கட்சியில சின்னம் நான் சொல்றேன் இல்ல, அந்த சின்னத்துக்கு யாரும் போட்டுறாதீங்கோ, அல்லது அனுரைக்கு யாரும் போட்டுறாதீங்கோ. ரணில் நல்ல மனுஷன், சுத்திக்கிற கூட்டம் எல்லாம் கல்லணு போய் சேர்ந்துட்டான். 54,000 கோடி களவெடுத்தவன் அங்கதான் இருக்கிறான். அதாவது மருந்துக்குள்ள இன்ஜெக்ஷனுக்குள்ள தண்ணி, மருந்துக்கு பதிலாக தண்ணி போட்டு வித்தவனும் அவரோட தான் இருக்கிறான். இல்லாத முட்டையை கொண்டு வந்தீங்களே 10 ரூபா களவு ஒரு முட்டை. இப்படி எல்லா களவு செய்யணும்னு செஞ்சுக்கான். அதனால அவரால் வெள்ளையில அந்த மனுஷன் பாவம் இவனுங்களை நம்பி இறங்கிட்டாரு. நான் தான் சொன்னேன், இவனுங்களை நம்பி நீங்க போறீங்க, கடைசி கஷ்டம்னு சொன்ன அவர்கிட்ட. இப்படித்தான் எல்லாம் போய்கிற எல்லாரும் நிலைமைதான், சரியா? அதனால அவருக்கு போடுற ஓட்டு கடல்ல கொண்டு கொட்டுறதுக்கு சமம். அங்க கொண்டு போட்டுறாங்க, அனுரைக்கும் போட்டுறாங்க. போட்டீங்களா நாங்களா எங்கட எதிர்காலத்தை நாசப்படுத்துறதுக்கு போட்டுருவோம். இருக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு ஆள் தாப்பா இருக்கிறான், அவனோட வாப்பா நல்ல ஒரு மனுஷன். அவரோட வாப்பா யாரு? சஜித் பிரேமதாசன் வாப்பா ஒரு ஏழை மனுஷன். சொல்லுவார், சுபுகு பாங்கு கேட்டுதான் நான் எழுப்புறேன்னு சொல்லுவார். பாங்க நிப்பாட்டுன்னு சிங்கள தேர்வர்கள் போய் சொல்ல, ஏன் நிப்பாட்டம்? இந்த தூக்கம் எல்லாம் தூங்க எல்லாம் மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரா, அந்த பாங்கு தானா என்ன எழுப்புது காலையில், அதை கேட்டுதான் நான் எழுப்புது.
எவ்வளவு நல்ல பதில். அவருடைய காலத்துல எனக்கு உமர் காமில் மேயர் சொன்னாரு, முடிச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் 2-3 நிமிஷத்துல முடிக்கும். உமர் காமில் மேயர் சொன்னாரு, நூற்றுக்கணக்கான போர்டு இருக்குது. அவர் ஜனாதிபதி வந்தோடனே செய்தாராம், செக்ரட்டரிக்கு சொன்னாராம், எல்லா போர்டுலையும் ஒரு முஸ்லீம் இருக்கும், ஒரு ஹிந்து இருக்கும், அது ஒரு தமிழாளி இருக்கும், எல்லா போர்டுலையும் இருக்கும். 200 போர்டுன்னு சொன்னா தெரியும் தானே, சுகர் கார்பரேஷன், சிஇபி, எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் போர்டு தான். எல்லா போர்டுலையும் ஒரு முஸ்லீம், ஒரு தமிழாளி இருக்கும். எவ்வளவு நல்ல மனுஷன். அவரோட புள்ளடாப்பா சஜித் பிரேமதாஸ். எதிர்கட்சி தலைவரா ரணில் இத்தனை 6 முறை இந்திக்கார். சும்மா கேட்கிற மோதியை மிச்சம் நீங்க அவருக்கு பின்னால் தெரிஞ்சால் தானே முந்தி 40 வருஷம் தெரிஞ்சீங்க. எப்பயாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா சஜித் பிரேமதாசா ஒரு 4 வருஷம் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தான். மஹிந்த ராஜபக்ச 2 முறை இந்திக்கிறார். ஆனா சஜித் பிரேமதாஸ் 4 வருஷம் தான் இருந்தான். இந்த 75 வருஷத்துக்குள்ள இந்த 4 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு இவ்வளவு உயரான பசி தான். 450 பள்ளிக்கூடத்துக்கு போய் 6 லட்சம் ரூபாய் படி ஸ்மார்ட் கிளாஸ், 300 ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரணில் கவர்மெண்ட் களவெடுக்குது, ஊசிக்கு பயில தண்ணியை போட்டு கொடுக்குது, கொள்ளடிக்குது, முட்டையில கலசு கொள்ள, எல்லாத்துலயும் கொள்ள. இவப்பாவி எங்கேயோ சேர்த்துக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு அவரோட காசுல சஜித் பிரேமதாஸ் என்ன செய்யறாரு, கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல், 300 ஹாஸ்பிட்டல் உயிரை காப்பாத்துறதுக்கு கொடுக்குறாரு. இவன்லப்பா மனுஷன். அது மட்டுமா, நம்மளாலும் அமைச்சராயிருந்தார். யாரு? அனுரகுமாரையும் அமைச்சராயிருந்தார். நம்மள சஜித்தும் அமைச்சராயிருந்தார். அவர் அமைச்சராயிருந்து என்ன விவசாய வேலையை சாதிச்சாரு எங்க சொல்றாங்க. ஆனா சஜித் எத்தனை ஊடப்பா கட்டினாரு. முஸ்லிமாக்களுக்கு கட்டினாரு, தமிழாக்களுக்கு கட்டினாரு, சிங்களாக்களுக்கு கட்டினாரு, கத்தோலிக்காக்களுக்கு கட்டினாரு. எவ்வளவு வேகமா வேலை செய்தார். மாற்றம் தானே, மாற்றம் தானே உங்களுக்கு தேவை. இவரும் புதிய கட்சி சஜப், அதுவும் ஜேவிபி பழைய கட்சி, ஆனா இப்ப புதுசுன்னு சொல்றாங்க. என்பிபி புதுசு, சரி. அவரு என்பிபி, இவரு எஸ்ஜேஎஸ் புதுசு. அவருக்கு கொடுத்து பார்க்கறது இவருக்கு ஒருக்கா கொடுத்து பாருங்க. சஜபேலைக்கு எஸ்ஜேஎஸ் அந்தானைக்கு ஒருக்கா கொடுத்து பாருங்க. ஏன் அங்க கொடுத்து பார்க்க போறீங்க? ஒரு பிரதேசமே கூட செய்யாத மனுஷன் அவர் 22 வருஷமா இருக்கிறார். இவரும் பார்லிமெண்ட் 22 வருஷம் இருக்கிறார். அவர் எதிர்கட்சியில் கொறடாவா இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் மினிஸ்டர் ஆயிருந்தார், இவர் மினிஸ்டர் ஆயிருந்தார். அதுவும் புதிய கட்சி சொல்றீங்க 4 வருஷம், இவர கட்சிக்கு 4 வயசு தான். இவருக்கு ஒரு மாற்றத்துக்கு வரத்தை கொடுங்க. எனவே புத்தியாக நடந்து கொள்ளுங்கள். அநியாயத்தை செய்து எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நாங்கள் உங்களை போல சாதாரண ஆள் தான், சமூகத்துக்காகத்தான் உழைக்கிறோம். நாங்க சொல்றது நியாயம் தான், கேளுங்க. அன்னூரேன்னு நின்றுகிட்டு பார்த்தா விளங்காது. நாங்க சொல்றது கொஞ்சம் நடுநிலைமையா இருந்து சொல்றத கொஞ்சம் 2 முறை 3 முறை போட்டு பாருங்க. சொல்றது சரியா கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக சமூகத்துக்காக நல்ல முடிவுகள் எடுங்க. சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் பங்காளிகளாக இந்த சமூகமும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதன் பங்காளிகளாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இஸ்லாம். சத்திய தலைவன், சரித்திர நாயகன், சமூகத்தை தோள்களில் சுமக்கின்றார். விலங்குகள் அணிந்தும் சிறைகளில் இருந்தும் வீர தலைவனாய் நீ எழுந்தாய். தலை கீழாய் பிடித்தாலும் நின்றே எரியும் நெருப்பு. சதிகளை எதிர்த்து சத்திய தலைவா நீ வென்றாய், இன்னும் வெல்வாய். நீ தோழன், மக்கள் மனதை ஆள வந்தவன், எங்கள் தாய்களின் மகனாயானவன். அன்பு சகோ